ஸ்க்ரீன் பே டியூட்டரில் நம்ம நிறைய டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, பிளான்ட் அண்ட் பே ஆஃப், அப்படி இல்லைன்னா செட்டப் அண்ட் பே ஆஃப் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னா, ஒன்று வந்து நீங்கள் விதைக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் அறுவடை செய்கிறீங்க. அதுதான் சிம்பிள் கான்செப்ட் தான். இதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல செட்டப், அதாவது பிளான்ட்டு இல்லை செட்டப் எப்படி வச்சுக்கோங்க, செட்டப்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் பே நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஆக்ட் 1ன்றது தான் செட்டப். அது ஆக்ட் 1ல் பாதியாக பிரிக்கிறது தான் செட்டப். பாதிக்கு மேலே இன்சைட்டிங் இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 25 நிமிஷம் படம் ஸ்டார்டிங்கில் இருக்குன்னா 12 நிமிஷம் வந்து செட்டப் டைம். அந்த 12 நிமிஷத்துக்கு மேலே வரது எல்லாமே இன்சைட்டிங் இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க. இப்போ 12 நிமிஷத்துக்குள்ளே இருக்கிறதா செட்டப். இந்த 12 நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிற்காலத்தில், அதாவது ஆக்ட் 3ல் வந்து யூஸ் ஆகும். ஆக்ட் 3ல் கடைசியாக யூஸ் ஆகும், அப்படி இல்லை ஆக்ட் 2லேயே வந்து யூஸ் ஆகும். ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன் இந்த செட்டப் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு படம் எடுத்திருக்கீங்கன்னா அதை வந்து நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஆடியன்ஸு ஃபஸ்ட்டே வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணவே மாட்டாங்க. யாராக இருந்தாலும் அந்த ஃபிலிம் மேக்கருக்கு, அந்த ரைட்டருக்கு, அந்த ஸ்டோரி ரைட்டருக்கு ஆடியன்ஸ் வந்து மதிப்பு கொடுப்பாங்க. முதல்ல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து படத்தை வந்து பார்ப்பாங்க. என்ன தான் இவர் சொல்கிறாரு அப்படின்னு வந்து ஆடியன்ஸ் வந்து கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் சொல்லிடணும் அந்த டைமில். அதை விட்டுட்டு சொல்லாமல் நீங்கள் வந்து மாவு அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா எப்போ தான் அவன் சொல்லி தொலைவான், நல்லாவே சொல்ல மாட்டானே அப்படி சொல்லுவாங்க. விஸ்வரூபம் 2 கூட கமல் கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் வரைக்கும் அந்த படத்தோட ஸ்டோரி சொல்லவே இல்லை. அவர் நிறைய விஷயங்கள் ஸ்க்ரீன் பே தெரியும், பட் இருந்தாலும் எல்லாமே எல்லா டைமில் வந்து ஒர்க் ஆகாது. இது வந்து ஒரு மேஜிக் தான் நான் சொல்கிறேன். இந்த மேஜிக் தான், இந்த மேஜிக் வந்து எல்லா டைமில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ முதல்ல நீங்கள் ஒரு செட்டப் பண்ணிட்டீங்க. இதுக்குள்ளே செட்டப் பண்ணுறதோட கான்செப்டே இது தான். இதை வந்து பே ஆஃப் பண்ணணும். இப்போ நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம்லேயே நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நான் மன உளைச்சல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். இதில் பாருங்கள், ஒரு சீன் நான் ப்ளே பண்ணுறேன். இந்த சீனில் ஒரு நபர் வந்து கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடும் போது அவரோட ஃபேமிலி வந்து வந்துட்டு போகிறாங்க அப்படின்றது நான் சின்னதாக காட்டிட்டேன். அதுக்கு அடுத்தது தன்னோட பொண்ணுக்கு மேரேஜுக்காக இவர் வந்து வட்டி வாங்கியிருக்காருன்னு நான் அதை காட்டிட்டேன். இது எல்லாமே செட்டப் தான். ஃபஸ்ட்டு நான் 25 மினிட்ஸ்ன்றதை நான் இதில் வந்து பிரிச்சுட்டேன். 2.5 நிமிஷமாக நான் பிரிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்படி நான் பிரிக்கும் போது ஸ்டார்டிங்லேயே நான் செட்டப் பண்ணிட்டேன். இவர் வந்து ஃபேமிலி இருக்குது, இவருக்கு ஃபேமிலிக்காக கடன் வாங்கியிருக்காரு, அதனால் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றத வந்து நான் செட்டப் பண்ணிட்டேன். இப்போ நடு எபிசோடில் ஒரு நபர் வந்து சொல்கிறாரு, ஊருக்கு போனால் எல்லாம் சரியாயிடும், ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது பழைய ஆளாக திரும்பி வருவேன், உன்னை பார்க்குறப்போ உன்னோட மனைவி உன்னோட பொண்ணு எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அதை நினச்சிப்பாரு. அது சொன்னதுக்கப்புறமா இவரோட மனநிலை வந்து நல்லபடியாக மாறுது பாருங்கள். ஊருக்கு கிளம்பலான்னு எடுத்து வச்சுட்டு கிளம்புறாரு. ஸோ முன்னாடியே நான் சொன்னதால் இவரோட மனநிலை வந்து மாறுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரெண்டோட கேரக்டர் திடீர்னு உள்ளேருந்து வருவார். ஆனால் ஃபஸ்ட்டு சீன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து அங்கே ஓரத்தில் உட்காந்துட்டு இருப்பார். ஸோ இது எல்லாமே செட்டப் தான். நம்ம முன்னாடியே காமிச்சாச்சு. திடீர்னு ஒரு பர்சன் வந்து இன்ட்ரோ ஆகி ஒரு டைலாக் சொல்கிறது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ கேள்விகள் வந்து உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. இது எதுக்கு அது எதுக்குன்னு உங்ககிட்ட கேள்விகள் கேட்க மாட்டாங்க. இதுக்காக தான் இவர் வந்து கஷ்டப்படுறாரு, இதுக்காக இவர் வந்து ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு அப்படின்னு வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து தோணிடும். இது வந்து நான் செட்டப் பண்ணது. அடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நான் எடுத்திருக்கேன், நாகம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிமில் நான் என்ன பண்ணேன்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு 3 பேரை வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த 3 பேரை சுற்றி தான் இந்த படம் வந்து நடக்குது. ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து கொலை பண்ணுறாரு, இன்னொருத்தர் வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன்லைனு. ஸோ அதுக்காக நான் வந்து காட்டுறேன். இந்த லேடியை வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த லேடி வந்து இதுக்கப்புறம் யூஸே ஆக மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஆக்ட் 3ல் தான் வந்து யூஸே ஆவாங்க. நடுவில் அவங்க போர்ஷனே வந்து இருக்காது. பட் ஆக்ட் 3 அவங்க வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது ஃபேண்டசி ஜானரில் காட்ஸ் கிஃப்ட்னு ஒன்று எடுத்தேன். இதில் ஸ்டார்டிங்கில் இது வந்து ஐ பேஸ்டு சப்ஜெக்ட் தான். இது ஸ்டார்டிங்லேயே அந்த கண்ணு வந்து தெரியுது பாருங்கள், ஒரு நபருக்கு கண்ணு வந்து இருக்குது. அடுத்தது சோலார் சிஸ்டம், சன்னுன்றது சோலார் சிஸ்டம், அது வந்து ஐயை வந்து குறிக்குது. ஐ காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பர்சனோட ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வந்து ஃபுல்லாக ஒயிட் இருக்கும், நடுவில் அந்த பர்சன் இருப்பார், அது ஒரு கண்ணு மாதிரி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பொம்மைகளை காட்டுறது எல்லாமே அந்த கண்ணை வந்து காமிச்சிருப்பேன் பொம்மைகளில். அதுக்கப்புறம் பூனையோட கண்ணையும் ஃபிஷ்ஷோட கண்ணையும் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த நம்பர் வந்து ஃபிஷ் வாங்குற மாதிரி எடுத்திருப்பேன். ஃபிஷ் வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது, அதனால் நான் ஃபிஷ்ஷை வந்து எடுத்தேன். இப்போ சப்போஸ் வந்து நான் கறி வாங்குற மாதிரி எடுத்துருக்கலாம், இல்லை காய்கறி வாங்குற மாதிரி எடுத்துருக்கலாம், இல்லை காடை கௌதாரி அந்த மாதிரி வாங்குறது எடுத்துருக்கலாம். நான் வாண்டடாக ஃபிஷ் எடுத்தது வந்து ஃபிஷ் வந்து கண்ணுக்கு நல்லதுன்றதுக்காக நான் அப்படி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்பு வந்து பண்ணுறாரு, ஃபிஷ் ரோல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் உட்காந்து சாப்பிட்றாரு பார்த்தீங்களா, அந்த சாப்பிட்ற சீனில் தான் அவர் ஃபேமிலியை பற்றி நான் சொல்கிற மாதிரி வச்சேன். எதுக்காகனா தட்டு இருக்குது பார்த்தீங்களா, தட்டு கூட கண்ணை தான் குறிக்கும். அதனால நான் இந்த சீனை வந்து யோசித்தேன், சரி இப்படி சாப்பிட்ற இடத்துல வந்து இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் கேரட்டும் கண்ணுக்கு நல்லது, கேரட் வந்து தெரியும். அதுக்கப்புறம் ரெட் கலர் மட்டும்தான் தெரியும், அவருக்கு இந்த உலகமே மறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவோம். ரெட் கலர் மட்டும் தான் தெரியும். கண்ணு வந்து ரெட்டிஷ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், கண்ணு வந்து தெரியாமல் ரெட்டிஷ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்காக அப்படி இருக்கும். கடைசியாக இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியும் போது மறுபடியும் சோலார் சிஸ்டம் காமிச்சு அவர் கண்ணு காமிச்சு வந்து முடியும். இந்த படம் வந்து கண்ணு பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கிறத கடைசியாக நான் மெசேஜ் சொல்லும் போது அது ஒரு ட்விஸ்ட் மாதிரி சொன்னேன். ட்விஸ்ட் மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து ஒரு சிலது கனெக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸே வரல. நான் எடுத்ததில் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஒன்று கூட வராது, அது மட்டும்தான். பிகாஸ் அது வந்து நீங்கள் பார்த்தீங்க, இப்போ கூட நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா
இதில் நெகட்டிவ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் ஆனால் இது சொல்லிட்டாங்களே முன்னாடியே அப்படின்னு உங்கள் மனசுக்கே தோணும். முன்னாடியே கண்ணுன்ற மாதிரி அவர் காமிச்சிட்டே வந்துட்டாரு அப்படின்றது உங்களுக்கு செகண்ட் டைம் பார்க்கும்போதே உங்களுக்கு தோணும். உங்களால் சொல்ல முடியாது ப்ரோ, நீங்கள் சொல்லவே இல்லை, சொல்லாமல் திடீர்னு கண்ணுன்றீங்க மெசேஜ் அப்படின்றது உங்களால் தோணாது. இதான் நான் சொன்னேன் செட்டப் பாயிண்ட்ன்றது. செட்டப்பாக மெதுவாக பண்ணிகிட்டே வந்து கடைசியாக வந்து நான் பே ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் செட்டப் பண்ணிவிட்டு கடைசியாக பே ஆஃப் பண்ணுற கான்செப்ட் தான் இப்போ நான் பண்ண கான்செப்ட். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு இது தான். ஸோ ஸ்க்ரீன் பே டியூட்டோரியல் நம்ம நிறைய டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.